வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆரகலூர் ஓடை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பாலம் மூழ்கியது. பாலம் தெரியாத அளவிற்கு தண்ணீர் செல்வதால் அவ்வழியாக வாகனங்களில் செல்வோர் ஆபத்தான நிலையில் பயணம் செய்கின்றனர். மழை அதிகரித்தால் தரைப்பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படும். இதுகுறித்து ஆரகலூர் பகுதி மக்கள் கூறுகையில், தற்போது பெய்து வரும் கனமழையில் நீரோடையில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கியபடி தண்ணீர் செல்கிறது. மழை அதிகரித்தால் சித்தேரி, ஆரகலூர், கோவிந்தம்பாளையம், புளியங்குறிச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படும். இதற்கு நிரந்தர தீர்வாக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கொட்டும் கனமழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறது. ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 1550 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி வாயிலாக ராமநதி ஆற்றுப்படுகை கரையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டது. மாவட்டத்தில் நேற்று அதிகாலையில் தொடங்கிய கனமழை விட்டு பெய்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உற்பத்தியாகும் ஸ்வேத நதி சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கெங்கவல்லி, வீரகனூர் வழியாக செல்கிறது. கெங்கவல்லி ஸ்வேத நதியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள், விவசாயிகள் பயன்பாட்டிற்காக கடந்த ஓராண்டிற்கு முன் ஸ்வேத நதி குறுக்கே 4 லட்சம் மதிப்பீட்டில் தற்காலிக தரைப்பாலம் அமைத்து அவற்றை பயன்படுத்தி வந்தனர். தற்போது பெய்து வரும் கனமழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் தெற்காடு பகுதியில் இருந்து கெங்கவல்லி பகுதிக்கு வரும் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள வலசக்கல்பட்டி மேம்பாலம் வழியாக சுற்றி செல்கின்றனர். எனவே ஸ்வேத நதி குறுக்கே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டும் கனமழையால் 24 அடி நீர்மட்டம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி 23.29 அடியை எட்டியது. ஏரிக்கு நீர்வரத்து 6498 கன அடியாக உள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் இன்று காலை 8 மணி அளவில் திறந்துவிடப்பட்டது. நீர்வரத்து அதிகப்படியாகும் நிலையில் கூடுதல் உபரி நீர் படிப்படியாக திறக்கப்படும் என நீர்வளத்துறை தெரிவித்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் காரணமாக பெருமளவு நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. தேங்கிய தண்ணீரை வடிய வைத்து நெற்பயிர்களை காப்பாற்றிய விவசாயிகளுக்கு அடுத்த இடியாக தொடர் மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட நெம்மேலியில் பயிரிட்டுள்ள 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி வீணாகி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். நெம்மேலி பகுதியில் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 300 கன அடியாக இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் வினாடிக்கு 3153.11 கன அடியாக அதிகரித்தது. அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 400 கன அடியாக உள்ளது. 152 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 120.65 அடியாக உயர்ந்துள்ளது.